குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடகலக்னத்துக்கு பார்க்க போறோம். கடகலக்னத்துக்குலாம் குரு பகவான் குரு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். கடகலக்னத்துக்குலாம் 6, 9 கூடியவரா வராரு. 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராரு. 9ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராரு. அப்படி வரும்போது அவர் கடகலக்னத்துக்கு எங்க இருந்தா, எந்த இடத்துல இருக்கும்போது அவர் 9ஆம் இடத்துக்கு தொடர்புல இருந்தா 9ஆம் இடத்துக்கு யோக பாக்கியத்தை கொடுப்பாரு. அதே 6ஆம் இடத்துக்கு தொடர்புல இருந்தாருன்னா 6ஆம் இடத்தினுடைய நோய் நொடி சத்துருக்கள் இந்த மாதிரி கடன் கட்சி இந்த மாதிரி இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பாரு. அதே இருக்கிற இடத்த பொறுத்து பலன் தருவார். அப்படியும் 2 வீட்டுக்கும் சம்மந்தப்படுற மாதிரி இருந்தாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு 9 வருஷம் 8.5 வருஷம் ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்தினுடைய கெடுதல்கள் செய்வார். அதுக்கப்புறம் யோக பாக்கியமாக கடைசி 8.5 வருஷம் பெருத்த யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இதில் என்ன இழக்கிறோமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்னத்தை இழக்கிறோமோ அதெல்லாம் நன்மையாகவே கொடுத்துட்டு போயிடுவார். கடைசியில் இழந்ததை விட 2 பங்கு குரு பகவான் யோக பாக்கியத்தை கொடுத்துருவார். கெடுதல்கள் செய்ய மாட்டார், நன்மையே செய்வார். ஒவ்வொரு வீட்லேயும் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் கடகலக்னத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். அதில் வீடியோவில் போய் பாருங்கள் லிங்கில். நான் ஒவ்வொரு வீட்லேயும் 12 வீடுகளிலையும் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.